ஓகே, நம்ம இப்போ வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் ரிட்டன் பை எஸ் ராமனில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேம்மா, பார்ட் 2வில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பார்ட் 1 வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்ட் 2 அதோடைய கண்டினியூஸ் வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ there is nothing which adds so much to the beauty of the countryside as water, be it just a little stream trickling over the rocks or a little pond by the wayside, where the cattle quench their thirst of an evening அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரி சைடில் உள்ள வந்து கண்ட்ரி சைடுக்கு வந்து எது வந்து ரொம்ப அழகுப்படுத்துது பார்த்தீங்கன்னா வாட்டர் தான்மா. ஓகே, வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த நாட்டில் வந்து ஏரிகள் நிறைய இருக்குது, லேக்ஸ் நிறைய இருக்குது, பாண்ட்ஸ் நிறைய இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன ராக்ஸ்னால் என்னது, அந்த பாறைகளுக்கிலிருந்து வரக்கூடிய தண்ணீர்கள், அப்புறம் பாண்டு, சின்ன சின்ன குளம் குட்டைகள், இந்த மாதிரி இருந்து வரக்கூடிய தண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வே சைடு அது வழியாக செல்லக்கூடிய பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பியூட்டி வந்து வேறு எதுவுமே கிடையாது. அந்த அழகு தான் வந்து நம்ம கண்ட்ரிக்கே ஒரு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து வேறு அழகு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகே, அதை கேட்டில் குவென்ச் என்னன்னா தணிக்க அப்படின்னு அர்த்தம். தனித்து வர மாதிரி இருக்கும். தேர்ஸ்ட் ஆஃப் அன் ஈவினிங், அதை வந்து தாகமாக இருக்கக்கூடிய ஈவினிங்கில் கேட்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெயின் ஃபெட் டேங்க்ஸ் தட் ஆர் ஸோ காமன் இன் சவுத் இந்தியா. இந்த ரெயின் ஃபெட் டேங்க்ஸ் இந்த மாதிரி ஏரி குளம் குட்டுகள்லாம் இங்கே ரொம்ப காமனாக பார்க்க முடியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் சவுத் இந்தியா, நம்ம சைடில் வந்து சவுத் இந்தியன்ஸில் நிறைய பார்க்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அலாஸ் ஆஃபன் ஸோ சேட்லி நெக்லெக்டட் இந்த மெயின்டெனன்ஸ் ஒரு ரிச்சரிங் சைட் வென் தே ஆர் ஃபுல். ஓகே, என்ன ரொம்ப வருத்தப்படுறான்னு பார்த்தீங்கன்னா அதோடய மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு இல்லாதனால வந்து ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதோட அழகே இல்லை, அந்த பியூட்டியே இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம வந்து நாட்டுக்கு எந்த அளவுக்கு அழகு சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து தண்ணீர் இருக்கோ, தேங்கி இருந்தால் எப்படி இருக்குமோ அது வந்து இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ரிச்சரிங் சைட் வந்து ஆர் ஃபுல், அதே மாதிரி அது உலம் வந்து நிறைஞ்சி தண்ணி வழியே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்கும், ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வர்ணித்து சொல்கிறார், எக்ஸ்பிளமேட்டரே சொல்கிறார். ஓகே, ஸ்டியரிங் சைட் பார்க்குறதுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேர் ஆர் அஃப்கோர்ஸ் ஷாலோ பட் this is less evident since the water is silt laden. Silt அப்படின்னா என்னென்னா வண்டல். ஓகே, வண்டல் இந்த மண் மாதிரி சொல்லுவாங்கல்ல, வண்டல் laden and throws the light back and the bottom does not therefore show up. ஓகே, என்ன சொல்கிறார் அப்படின்னா there are of course shallow but it is less evident அப்படிங்கிறாரு. ஓகே, சால்ட் வாட்டர்லாம் இந்த வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் எவிடெண்ட்டாக தான் இருக்குது. சில்ட்டுனா இந்த வண்டல் மண்ணோடு சேர்ந்து வரனால பார்க்குறதுக்கு வந்து அப்படின்னா த்ரோஸ் லைட் பேக், அந்த லைட்டை திருப்பி அடித்த மாதிரி கலரில் இருக்குது. அந்த பாட்டம் டஸ் நாட் therefore shows up, அந்த அடியில் வரக்கூடிய தண்ணீர்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, இப்போ இதான் பாருங்கள், நான் லாஸ்ட் பேராகிராஃபில் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து நிறைய ஏரிகள், குளங்கள், லேக்ஸ் நிறைய இருக்குது, பாண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த 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 கரெக்டான பராமரிப்பு இல்லாதுங்கிறது அவரோட ரொம்ப வருத்தமாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து தண்ணி வந்து செழிக்கியாக இருக்கும், பார்க்கறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, இங்கே பாருங்கள், தீஸ் டேங்க்ஸ் ப்ளே எ வைடர் ரோல் இன் சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம விவசாயத்துக்கு நான் சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இடங்கள் வந்து ரொம்ப ஒரு அழகு சேர்க்குது, ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பேக் போன், முதுகெலும்பு என்னன்னு பார்த்தாலே விவசாயம் தான், அக்ரிகல்ச்சர் தான் மெயினாக சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஆத்தர் தான் சொல்கிறாரு, சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சரில் வந்து இந்த மாதிரி டேங்க்ஸ், இந்த மாதிரி பாண்ட் இருக்கக்கூடிய ஏரிகள், குட்டைகள், குளங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை படிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சம் ஆஃப் தீஸ் டேங்க்ஸ் ஆர் surprisingly large and it is a beautiful sight to see the sunrise or set over one of them. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சில டேங்க்ஸ் இருக்குது, அது வந்து எப்படின்னா ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பெரிய லேக்ஸாக இருக்கும், பெருசாக இருக்கும் ரொம்ப. அங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா அதோட அழகு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சன் காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன் ரைஸும், ஈவினிங் 6 மணிக்கு சன் செட் ஆகுது அந்த ரைஸும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஏரிகள்லாம் அது இப்போ வந்து அது ரொம்ப துருவாகப்படாமல் ரொம்ப ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வாட்டர் இன் ஏ லேண்ட்ஸ்கேப் மேபி கம்பேர்ட் டு த ஐஸ் இந்த ஹியூமன் ஃபேஸ். அந்த வாட்டர், அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அந்த நிலங்களில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா இதோட கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஆத்தர் ஹேஸ் மேட் எ கம்பேரிசன் பிட்வீன் ஹியூமன் பீயிங் அண்ட் த நான் லிவிங் திங். ஓகே, வாட்டரையும் நம்ம உடம்புல உள்ள மனித உடம்புலையும் கம்பேர் பண்ணுறாரு. நம்ம உடம்புல வந்து ஹியூமன் ஃபேஸில் வந்து எப்படி கண் அழகாக ஒரு முகத்துக்கு வந்து அழகு சேர்க்குதோ அது மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப் நிலத்துக்கு வந்து தண்ணீர் வந்து அவ்வளவு அழகு சேர்க்குது அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசனை எஸ் பிகின் எ கம்பேரிசன் இன் திஸ் லைன். ஓகே, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மூட் ஆஃப் த ஹார்
பீயிங் பிரைட் அண்ட் கே இந்த சன் சைன்ஸ். என்ன சொல்கிறாருன்னா அந்த மூட் வந்து எப்படி கொண்டு வருது பார்த்தீங்கன்னா பகல் பொழுதில் வந்து பீயிங் பிரைட்டாக இருக்கனால ஓகே இட் மூட் வந்து ஆஃப் த ஆர் பிரைட் அண்ட் கே when the sun shines. சன் ஷைன் ஆகும்போது கே மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஓகே கே கலர் பிரைட்டாக ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டேர்னிங் டு த டார்க் அண்ட் க்ளூமி when the sky is overset. அதாவது இந்த ஸ்கை வந்து மறையும் பொழுது சாயந்தரம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா டார்க்காகவும் இந்த க்ளூமி அந்த என்ன சொல்கிறது அந்த மாதிரி மேகங்கள்லாம் கறந்து இருக்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை வந்து அந்த தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபேக்ட்ஸ் அபவுட் வாட்டர் இஸ் இட்ஸ் பவர் டு கேரி சில்ட் ஆர் ஃபைனலி டிவைடட் சாயில் இன் சஸ்பென்ஷன். அதாவது இதோடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டருடைய ரிமார்க்கபிள் கருத்தத்தக்க உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி டிவைடட் சாயில் இன் சஸ்பென்ஷன். இந்த மண் வளத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேம்மா மண் வளம் வந்து தண்ணி கீழே இருந்தாலுமே மேலே வந்து அது சாதாரணமாக போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் த ஒரிஜின் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் கலர் ஆஃப் த வாட்டர் இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ். அதோடைய கலர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாங்கியிருக்கு. தண்ணி வந்து ஏரியில் இருக்குது அப்படின்னா தண்ணி மேலே பார்த்தீங்கன்னா அந்த அடியில் உள்ள மண் வந்து எந்த கலரில் இருக்கோ அதை பொறுத்தா மேலே தண்ணியோட கலர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படிங்கிறனால வாட்டர் டேங்க்ஸோடைய இந்த கெப்பாசிட்டிஸ் வந்து இப்போ இருக்குது, முக்கியத்துவம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அடுத்து பாருங்கள். திஸ் கலர் வேரிஸ் வித் த நேச்சர் ஆஃப் த எர்த் இன் த கேட்ச்மெண்ட் ஏரியா அண்ட் இஸ் மோஸ்ட் விட் இமீடியட்லி ஆஃப்டர் த ஃப்ரெஷ் ஃப்ளோயிங் ரெயின். ஓகே இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே தாம்மா. இப்போ வந்து இந்த கலர் வேரிஸ் வித் த நேச்சர் ஆஃப் த எர்த். இந்த கலர் வந்து வேரி ஆகும். ஓகே இந்த மண் வளத்தை பொறுத்து இந்த வாட்டரோட கலர் வந்து வேரி ஆகும். அது எப்படி சொல்லலாம்னா அடியில் வந்து செம்மண் இருந்துச்சு அப்படின்னா இட் ஷோஸ் தட் அந்த மண் ப்ரௌன் கலரில் மாதிரி வாட்டர் காமிக்கும். இப்போ கருப்பாக இருக்கக்கூடிய மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள மண் வந்து வளங்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை வந்து இது எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. ஸ்விஃப்ட்லி ஃப்ளோயிங் வாட்டர் கேன் கேரி ஃபேர்லி லார்ஜ் அண்ட் ஹெவி பார்ட்டிகல்ஸ். இந்த மாதிரி நல்ல ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸை வந்து ஒரே இடத்துல அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம வெள்ளம் வரும் பார்த்துருக்கோம், சென்னையிலலாம் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் எந்த பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் சரி ஹெவி பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த வேகத்தை பொறுத்து வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனஸ்ட் பார்ட்டிகல்ஸ் however remain floating within the liquid in spite of their greater density and are carried to great distances. தண்ணியோட வெள்ளம் வந்து நிறைய அடிச்சுட்டு போகும்போது பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கக்கூடிய லிக்யூட்ஸு அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நிறைய தூரத்துக்கு வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. such particles are of course extremely small but their number is also great and incredibly large amount of solid matters can be transported in this way. என்ன சொல்கிறார் அப்படின்னா such particles are of course extremely small. இப்போ சின்ன சின்ன இலை செடி கொடிகளெல்லாம் இருக்கலாம். பட் த நம்பர் இஸ் அதாவது அடித்து செல்லக்கூடிய நம்பர்கள் வந்து எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பொருட்களோட எண்ணிக்கை வேணால் பெருசாக இருக்கலாமே தவிர ஆனால் அங்கே வந்து நம்பர் அதாவது நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் போகுது. ஸோ அதனால் இன்க்ரீடியபிளி லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் சாலிட் மேட்டர் அதாவது சாலிட் சப்ஸ்டன்சஸ் வந்து அதோட சேர்ந்த மண்களும் அடிச்சுட்டு போகுது. இந்த களிமண் இருக்குது, அப்புறம் இந்த ஆற்று மண் இருக்குது, இந்த மாதிரி சேர்த்த மண் எல்லாமே சேர்ந்து அடிச்சுட்டு போகுதுமா. அதனால் அது வந்து இந்த வழியாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அது வந்து மணல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு. ஓகே இந்த பேராகிராஃபில் பாருங்கள். when silt laden water mixes with the salt water of the sea there is a rapid precipitation of the suspended matter. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா silt laden அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி சவுதி மண் சேர் மண் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய தண்ணீரில் வந்து சால்ட் வாட்டர் என்னது உப்பு தண்ணி. ஓகே உப்பு தண்ணி கலக்கும் போது கடலோட உப்பு தண்ணி கலக்கும் போது இட்ஸ் ரேபிட் precipitation மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது. டிஃப்ரெண்ட் லேயர் ஒரு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப் த சஸ்பெண்டட் மேட்டர். ஓகே திஸ் கேன் பி ரெடிலி சீன் when one travels by steamer down a greater river to the deep sea. இது வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டீப் சீக்குள்ளே அந்த ட்ராவல் பண்ணி போகும்போது ஸ்டீமர் டவுன் அப்படின்னு சொல்கிறாரு. கீழே நோக்கி போகும்போது சீல வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஆகக்கூடிய precipitation வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே த கலர் ஆஃப் த வாட்டர் சேஞ்சஸ் சக்ஸசிவ்லி ஃப்ரம் த மட்டி ரெட் ஆர் ப்ரௌன் ஆஃப் silt த்ரூ வேரியிங் ஷேட்ஸ் ஆஃப் yellow அண்ட் க்ரீன் ஃபைனலி டு த ப்ளூ ஆஃப் த டீப் சி. அது என்ன சொல்கிறாருன்னா அந்த கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் வந்து முதல்ல வந்து மட்டி ரெட்டாக இருக்குது, சரி சேரும் சவுதியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சேரு சவுதி இந்த மாதிரி சேர்ந்து தான் இருக்குது. அப்புறம் வந்து அதுலேருந்து ப்ரௌன் கலராக மாறுதுங்கிறாரு. ஓகே சில்ட் ப்ரௌன் ஆஃப் சில்ட்டாக மாறுதுன்னு சொல்கிறாரு, ப்ரௌன் கலராக இருக்குங்கிறாரு. த்ரூ வேரியிங் ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ நிறைய இலைகள் அதெல்லாம் சேர்ந்து கடைசியில் வந்து எல்லோ கலராக மாறுது. ஷேட்ஸ் ஆஃப் எல்லோனா அந்த மஞ்சளுடைய துளி மாதிரி இந்த கலராக மாறுது அப்படிங்கிறாரு. அண்ட் க்ரீன் ஃபைனலி க்ரீன் டு த ப்ளூ ஆஃப் த டீப் சி. கடைசியாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறி கடலில் போய் சேரும்பொழுது அந்த கலர் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூ கலராக மாறுது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகே that great tracts of land have been formed by silt thus deposited is evident on an examination of the soil is alluvial bundles on the areas அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ஸ் அந்த வழியே வரக்கூடிய ட்ராக்ஸ் உள்ள மணலை வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறது எக்ஸாமினா என்னென்னா அதை வந்து நம்ம எக்ஸாமினா டெஸ்ட் வச்ச மாதிரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே கலந்ததாக தான் இருக்குது. ஒரு precipitate கலந்த மண்ணாக இருக்குது, ஒரு சேரும் சவுதி கலந்த மண்ணாக இருக்குது, ஒரு அலுவிலியல்னால் இந்த வண்டல் சார்ந்த ஏரியாஸ்லேருந்து வரக்கூடிய பகுதியிலேருந்து வரக்கூடிய மண்ணெல்லாம் இருக்குது. அந்த வாட்டர்
வாட்டரில் வந்து எல்லாமே கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, சச் லேண்ட் கன்சிஸ்டிங் ஆஸ் இஸ் டஸ் ஆஃப் ஃபைன்லி டிவைடட் மேட்டர் இஸ் யூஷுவலி வெரி ஃபர்டைல். அந்த மாதிரி இடத்துலேருந்து வரக்கூடிய மணலின் தன்மையானது எப்படி பார்த்திங்கன்னா நம்ம வளம் சத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆதர் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப்பில் வந்து ஒரு 4 பேராகிராஃப் பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 2ல் வரும். ஓகே, இது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ரிவிஷன் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து வருத்தப்படுறாருமா, அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஏரியா வந்து இப்படி ஆயிடுச்சு, ஸோ இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது மண்ணில் வந்து இதெல்லாம் தண்ணியோடு சேர்ந்து இந்த மாதிரியான மனங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, யூ கேன் see the picture in this slide. இந்த மாதிரியான ஏரியில் இருந்திருக்கு, அப்புறம் பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அது எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கலாம். தென் சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சரில் வந்து தண்ணியோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகே, தென் இந்த என்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ்லாம் அடிச்சுட்டு போகுது, தண்ணி ஸ்பீடாக போகும்போது ஒரு ஃபோர்ஸ் கூடும்போது எப்படிலாம் கூடுது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தென் இங்கே லாஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உப்பு தண்ணியோட கலக்கும்போது அந்த கலர் வந்து எந்த மாதிரியாக சேஞ்ச் ஆகுது, கடைசியாக வந்து அழிவெளியில் அப்படின்னா வண்டல் சார்ந்த ஏரியா, சரிங்களா, வண்டல் சார்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாறும்பொழுது அந்த வாட்டரோட இது எடுத்து பார்த்தா அது வந்து நல்ல ஒரு வளம் சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, த ரிமைனிங் ஆஃப் த லெசன்ஸ் ஐ வில் டீச் இன் த பார்ட் 3 அண்ட் ஐ வில் end this lesson. ஓகே, ஏன்னா லாஸ்ட் வந்து உங்களுக்கு 9th வந்து கிராமர் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஐ ஹவ் taught you த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ். ஓகே, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்தர் ஹஸ் செட் தட் இந்த மண் வளம், ஓகே, இந்த வாட்டர் அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குது, எப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஆத்தர் சசி ராமன் வந்து இங்கே வந்து ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு. ஓகேம்மா, நெக்ஸ்ட் பார்ட் வி கேன் see in the next class. ஓகே, தேங்க்யூ.